Hello friends, இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் ரெசிபி மிளகு சாதம் வித் வாழைக்காய் ஃப்ரை தான் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸில் ரைஸ் வித் இந்த வெஜிடபிள் கறி வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒர்க்கிங் உமனுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய், அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் விட்டுக்கலாம். இதில் வந்து ஹோல் கரம் மசாலா, இந்த பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கல்பாசி அண்ட் கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பச்சை மிளகாயை போட்டோன்னே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா அது வெடிக்கும். இது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேஷ்யூ நட்ஸுக்கு பதிலாக நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு அண்ட் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியோட மொத்த காரமே வந்து அந்த மிளகுத்தூளும் அந்த மிளகாயும் தான். அதனால உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதம் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ உதிரியான சாதம் வந்து குக்கரில் தான் மேக் பண்ணேன். இது எப்படி குக்கரில் ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸில் தண்ணீர் வடித்து மேக் பண்ணுறதுன்ற ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் ஐ பட்டனில் தரேன். இந்த மசாலாவோட நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைட்ஸ்லேருந்து கிளறுங்க, அப்படின்னா தான் ரைஸ் உடையாது. இது நல்லா கிளறிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து இதை நீங்கள் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோல் கரம் மசாலாவோட ஃப்ளேவர் அண்ட் நம்ம ஆட் பண்ண பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இந்த ரைஸில் இறங்கும். இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம சைட் டிஷ்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 8லேருந்து 10 பூண்டு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது மட்டும் நீங்கள் வந்து கோர்ஸாக அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டாக பண்ணிக்க வேண்டாம். இதை பண்ணி சைடில் வச்சுட்டு இந்த டைமில் நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக ரொம்ப சிம்பிளாக மைல்டான ஒரு ரைஸு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ரெசிபி. இப்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கூடுதலாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன், ஒரு 3 to 4 டீஸ்பூன் இருக்கும். வாழைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இப்படி நீளமாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணின வாழைக்காயை இந்த ஆயிலெல்லாம் சூடானவொன்னே ஆட் பண்ணி இந்த ஆயில் இந்த வாழைக்காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த தவாவில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான தவா யூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் பெட்டராக பண்ணலாம். என்கிட்ட ஃப்ளாட் தவா இல்லை, அதனால இதில் பண்ணுறேன். இந்த வாழைக்காய் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து உப்பு, காரம், மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஆட் பண்ணிங்கன்னா வாழைக்காய் குக் ஆகிடும், உடைய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் வாழைக்காய் ஆட் பண்ண உடனே வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வந்து ஒரு 70% குக் ஆகிடணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இருக்கிற அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நீங்கள் அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண உடனே வந்து அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கருவேப்பிலை, பூண்டு அண்ட் சோம்பு, இது 3 மட்டும்தான். உங்கள் வீட்டில் வெங்காயம், தக்காளி எது இல்லைனா கூட இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம். இது இந்த டொமேட்டோ ரைஸ், இது மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ் கூட இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மசாலாவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது மாதிரியே மறுபடியும் அந்த தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன்ல, அது மாதிரி ஈஸியாக கட் பண்ணி வர வரைக்கும் வெந்துட்டா போதும். இதுக்கு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இந்த வாழைக்காய் அவ்வளோ வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு சாதம் வித் வாழைக்காய் ஃப்ரை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம்.